அனைவருக்கும் வணக்கம். கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக் புரோகிராமில் கலந்து கொள்ளும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் புகைப்படம் மற்றும் வீடியோவை கூகுள் டிரைவ் லிங்காக கிரியேட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் டிரைவ் இன்பில்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அல்லது ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் ஏற்கனவே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் நம்மளுடைய ஸ்கூலோட நேமே கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் ஆயிரும். பாருங்கள், PUMS தாமல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். திரும்ப நியூ அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்லோடுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மாணவர்களுடைய புகைப்படங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. தனிநபராக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி பிளாக் போர்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு அந்த தனிநபருடைய மாணவர்களுடைய பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸோ அண்ட் வீடியோஸோ வந்து எடுத்துகிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைலில் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. பேக்கில் போய்ட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபைன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பேக்கில் போய்க்கோங்க. இப்போ போய்ட்டு திரும்ப அந்த ஃபோட்டோஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ திரும்ப அப்லோட் கொடுத்துட்டு கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக செட்டிங்ஸில் மட்டும் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாவே போதும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் நெட்வொர்க் அப்படின்றது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. திரும்ப அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. திரும்ப பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு திரும்ப ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. அப்லோட் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்லோட் ஆயிரும். பட் ஆனால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறனால அப்லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம். திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ மாணவர்களுடைய புகைப்படம் மற்றும் வீடியோவை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதை எப்படி லிங்காக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும். திரும்ப அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் அங்கே வச்சு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனி ஒன் வித் அ லிங்க் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ பேக்கில் போய்க்கோங்க. திரும்ப இதை கிளிக் பண்ணி பேக்கில் போய்க்கோங்க. திரும்ப இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ திரும்ப அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, காப்பி லிங்க்னு இருக்குது பாருங்கள், நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதாவது ஃபோட்டோஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஆர்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
கூகுள் ஃபார்ம்ஸ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எமிசிலையும் நம்ம வந்து காப்பி பண்ணுற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நாட் ஷேர்டுன்னு லாக்காக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. பேக்கில் போய்ட்டு திரும்ப இன்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை சென்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா அந்த லிங்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெறும் மாணவர்களை புகைப்படமோ அல்லது வீடியோஸோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அதை லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் அனுப்பிடுங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு டீம் இருப்பாங்க. யார் இருப்பாங்க கேட்டிங்கன்னா பிஆர்சி சூப்பர்வைசர்ஸ், பிஆர்டிஸ், பிஇஓஸ் அண்டு ப்ரைமரி அண்டு மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு லிங்க்கையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, teachers.